Hi guys, I am from Namo Postal Academy. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா POGET பார்ட் 2ல் ஆல்ரெடி நம்ம செக்ஷன் 4 வரை பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம POGET பார்ட் 2ல் செக்ஷன் 5 பார்ப்போம். செக்ஷன் 5 எதை பற்றி சொல்லுதுன்னா பார்சல் போஸ்ட், அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பக்கூடிய பார்சல் போஸ்ட்டுக்கான கண்டிஷன்ஸை பற்றி சொல்லுது. அந்த கிளாஸை பார்க்க போகிறதுக்கு முன்னே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிளாஸோட டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கான இன்விடேஷன் லிங்க் அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம நமோ போஸ்டல் அகாடமி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நமோ போஸ்டல் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்பும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கிளாஸை பார்ப்போம். POGET பார்ட் 2 செக்ஷன் 5 about parcel post. அதாவது the international parcel post service with most countries is regulated on the basis of Universal Postal Union parcel post agreement. அதாவது நம்ம இந்த POGET பார்ட் 2ஓட ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம், ஒவ்வொன்றும் எந்தெந்த அக்ரிமெண்ட் மூலமாக செய்கிறாங்கன்றதை பற்றி. அதில் பார்சலுக்குன்னு யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் பார்சல் போஸ்ட் அக்ரிமெண்ட் இருக்குது. நம்ம இந்தியாவும் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் கூட அந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் பார்சல் போஸ்ட் அக்ரிமெண்ட் மூலமாக தான் பார்சல் வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹவெவர் exchange of parcel with Pakistan, which is also a member of Universal Postal Union Parcel Post Agreement, is regulated by means of special bilateral agreement. And the Universal Postal Union Parcel Post Agreementல பாகிஸ்தானும் சைன் பண்ணியிருக்கு. ஆனாலும் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்புகிற பார்சலுக்குன்னு நம்ம தனியாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம், ஸ்பெஷல் பிலேட்ரல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் மூலமாக தான் நாம் பாகிஸ்தான் கூட பார்சலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பார்சல் இஸ் கவர்ன்டு பை பிலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் வித் பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், கனடா, USA அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. அதே போல் பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், கனடா, USA அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த கண்ட்ரிஸ் கூடயும் நம்ம ஸ்பெஷல் பிலேட்ரல் அக்ரிமெண்ட் மூலமாக தான் பார்சல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். தேர் இஸ் நோ ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்டு பார்சல் இன் ஃபாரின் போஸ்ட். ஃபாரின் போஸ்ட்டில் நமக்கு ரெஜிஸ்டர்டு பார்சல்னு எதுவுமே கிடையாது, ஏர் பார்சல் தான் இருக்குது. நம்ம பாயிண்ட் ஆஃப் சேலில் புக் பண்ணும்போது கூட இன்டர்நேஷ்னல் ஏர் பார்சல்னு தான் புக் பண்ணுவோம், ரெஜிஸ்டர்டு பார்சல்னு புக் பண்ண மாட்டோம். ஹவெவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்சல் இஸ் கம்பல்சரி ஃபார் நேபாள் அண்ட் பூட்டான், ஃபார் விச் இன்லேண்ட் ரேட்ஸ் அப்ளை. ஃபாரின் கண்ட்ரிஸ் எதுக்குமே நம்ம ரெஜிஸ்டர்டு பார்சலில் அனுப்ப முடியாது. ஆனாலும் நேபாள், பூட்டான் இந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு மட்டும் பார்சலை கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணி தான் அனுப்பணும். அந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும் அன்ரெஜிஸ்டர்டு பார்சல் அனுப்ப முடியாது. அந்த நேபாள், பூட்டான் ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும் ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்புவோம். அதுக்கு இன்டர்நேஷ்னல் ரேட்ஸ் கிடையாது, இன்லேண்ட் ரேட்ஸ். நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்சல் அனுப்புறதுக்கு என்ன ரேட்டோ அதே ரேட் தான் நேபாள், பூட்டானுக்கும். தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் ஃபாரின் போஸ்ட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் பார்சல்ஸ் ரெஜிஸ்டர்டு டு நேபாள் அண்ட் பூட்டான். நம்ம ஃபாரின் போஸ்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு 70 rupees கலெக்ட் பண்ணுறோம். அந்த லெட்டருக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நேபாள், பூட்டானுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற பார்சலுக்கு பொருந்தாது. நம்ம இன்லேண்ட் ரேட்டில் 17 ரூபான்னு பண்ணுவோம், அதே ரேட் தான் நேபாள், பூட்டானுக்கு பொருந்தோம். இந்த ஃபாரின் பார்சலுக்கான டைமென்ஷன்ஸ் பாருங்கள். மேக்ஸிமம் 1.05 மீட்டர், அதாவது அதிக லென்த்து ஆர் பிரெத், அதிக சைஸ் எது இருக்குதோ அதனோட லென்த்து பார்த்தோம்னா 1.5 மீட்டர் தாண்டக்கூடாது. 2 மீட்டர்ன்றது ரெண்டும் சேர்ந்து கிரேட்டஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸு கால்குலேட் பண்ணும்போது 2 மீட்டரை தாண்டக்கூடாது. அதே மினிமம் பார்த்தோம்னா லெட்டருக்கான மினிமம் 90 மில்லிமீட்டர் கிராஸ் 140 மில்லிமீட்டர். இந்த ஃபாரின் பார்சலுக்கான மேக்ஸிமம் வெயிட் 20 kg, 20 கிலோ வரை அனுப்பலாம். இருந்தாலும் 20 கிலோன்றது ஃபாரின் பார்சலுக்கான மேக்ஸிமம் வெயிட்டாக இருந்தாலும், ஹவெவர் ஃபார் குயிமி இன் தைவான், ஃபார்மோசா, த மேக்ஸிமம் வெயிட் இஸ் 3 kg. தைவானில் இருக்கக்கூடிய குயிமி என்ற இடத்துக்கு அனுப்புகிற பார்சலோட மேக்ஸிமம் வெயிட் பாருங்கள் 3 kg மட்டும்தான். ஃபாரின் பார்சல்ஸ் எக்ஸப்ட் தோஸ் அட்ரஸ்டு டு கனடா ஆர் சவுத் ஆஃப்ரிக்கா ஷுட் பி அக்கம்பனிட் பை டெஸ்பேட்ச் நோட். அதாவது இந்த ஃபாரின் பார்சல் அனுப்பணுன்னாலே டெஸ்பேட்ச் நோட்டுன்னு ஒன்று கம்பல்சரி கூட இருக்கணும். அந்த டெஸ்பேட்ச் நோட்டோட ஃபார்ம் பார்த்தோம்னா CP71ன்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்பேட்ச் நோட் எல்லா பார்சல்லையும் கம்பல்சரி இருக்கணும். ஆனால் கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா அந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு மட்டும் டெஸ்பேட்ச் நோட்
அக்கம்பனி ஆகக்கூடாது, கூட இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. However, the dispatch note is optional to USA and Nepal. பாருங்கள், dispatch note CP71 வந்துட்டு கனடா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இருக்கக்கூடாது. அதே போல் அந்த dispatch note USA நேபாளுக்கு அனுப்புகிற பார்சலுக்கு ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டால் dispatch note அனுப்பலாம், இல்லைனா விட்டுடலாம். All parcels for places abroad are liable to be opened for examination in the country of destination, and the contents are subject to customs and other legal requirements of the country of destination. நம்ம அனுப்பக்கூடிய எல்லா பார்சலுமே கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிட்டு அவங்க செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. Therefore, every foreign parcel should be accompanied by customs declaration in the prescribed form in duplicate. However, for some countries additional copies are required. அதனால் ஒவ்வொரு ஃபாரின் பார்சல்லையும் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் வந்து டூப்ளிகேட்டில் இருக்கணும். அதாவது 2 காப்பி கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் கூட வச்சு அனுப்பணும். இருந்தாலும் ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்ட்ராவாகவும் வாங்குவாங்க. Description of general nature are not admitted. If the contents are not fully described or undervalued, the parcel is liable to seizure and penalties may be incurred. அதாவது அந்த கண்டென்ட் பார்சலுக்கு உள்ள என்ன இருக்குன்ற கண்டென்ட்டை கரெக்டாக நோட் பண்ணி அனுப்பணும். ஜென்ரல் நேச்சர்னால் பொதுவாக அனுப்பக்கூடாது. அதில் என்ன இருக்குன்றதை கரெக்டாக சொல்லி அனுப்பணும். அதே போல் அண்டர் வேல்யூ, அதனோட வேல்யூ வந்து ஒரு 2000 ரூபான்னா அதை வந்து நம்ம 500 ரூபா 100 ரூபா அப்படின்ட்டு வேல்யூவை கம்மியாகவும் காமிக்கக்கூடாது. ஆக்சுவல் வேல்யூவை கரெக்டாக காமிக்கணும். அப்படி ஒரு வேளை நேச்சர் உள்ளே இருக்க கண்டென்ட்டை வந்து மாற்றி சொல்கிறது அல்லது பொதுவான வேர்டில் சொல்கிறது கரெக்டாக சொல்லாமல் தப்பாக சொல்லியிருந்தாலோ அல்லது ஜென்ரல் நேச்சரில் மென்ஷன் பண்ணியிருந்தாலோ வேல்யூ குறைச்சி சொல்லியிருந்தாலோ the parcel is liable to seizure and penalties may be incurred. அந்த பார்சலை வந்து கைப்பற்றி வச்சுப்பாங்க அந்த கண்ட்ரீஸில். அது இல்லாமல் அதுக்குன்னு பெனால்ட்டியும் இன்கர் பண்ணுவாங்க. இன் கேஸ் ஆஃப் பார்சல்ஸ் அட்ரஸ்டு டு USA, instructions regarding disposal in case of non-delivery should be recorded on the customs declaration also. அதாவது யூஎஸ்ஏவுக்கு அனுப்புகிற பார்சலுக்கு வந்துட்டு நம்ம டெஸ்பேட்ச் நோட் கம்பல்சரி இல்லை, ஆப்ஷனல் தான் சொல்லிட்டோம். அப்படி ஒரு வேளை டெஸ்பேட்ச் நோட் இல்லாமல் யூஎஸ்ஏவுக்கு பார்சல் அனுப்புகிறாங்க அப்படின்னா அங்கே டெலிவரி ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம்லையும் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். Foreign parcels should be accompanied by PP form in triplicate also. PP form personal particulars form வந்து triplicate ஃபார்மில் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். Unlike inland parcels, foreign parcels are not returned to sender free of charge. நம்ம இன்லேண்ட் பார்சல் வந்து ரீடைரக்ஷனுக்கு மட்டும்தான் 50% சார்ஜ் வாங்குவோம் போஸ்டேஜில். ரிட்டன் டு சென்டராக இருந்தால் அது அந்த ஆஃபீஸ் ஆஃப் இஷ்யூக்கே வந்ததுன்னா சார்ஜ் வாங்க மாட்டோம். ஆனால் ஃபாரின் பார்சல்ஸ் அப்படி கிடையாது, ஃப்ரீயாக ரிட்டன் பண்ண மாட்டாங்க. ரிட்டன் வந்ததுன்னா அதுக்குன்னு ரிட்டன் சார்ஜஸ் தனியாக கலெக்ட் பண்ணுவாங்க. இன் கேஸ் ஆஃப் நான் டெலிவரி அண்ட் ரிட்டன் டு சென்டர் he is liable to pay return charges generally equivalent to outward charges, and in many cases charges levied abroad for warehousing, repacking, customs clearance fee etc. ஒரு வேளை டெலிவரி ஆகாமல் ரிட்டன் ஆகுதுன்னா இங்கேருந்து அனுப்புறதுக்கு அதுக்கான சார்ஜ் என்ன ஆச்சோ அதே சார்ஜ் வந்து அங்கேருந்து வர்றதுக்கு ரிட்டன் சார்ஜஸும் அந்த சென்டர் பே பண்ண வேண்டியிருக்கும். அது இல்லாமல் அங்கே ஃபாரினில் வந்துட்டு இந்த வேர் ஹவுசிங் சார்ஜ், ரீபேக்கிங் சார்ஜுன்னு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். கஸ்டம்ஸ் டியூட்டி raised on the parcel abroad is generally cancelled if the parcel is returned. ஒரு வேளை இங்கேருந்து அனுப்புகிற பார்சலுக்கு அங்கே ஃபாரினில் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டிருக்காங்க, அது ரிட்டன் ஆகிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி கேன்சல் பண்ணிடுவாங்க. இஃப் த சென்டர் விஷஸ் டு ஃபெயில்டு எனி ரீடைரக்ஷன் ஆன் பார்சல் அண்ட் டெஸ்பேட்ச் நோட் மஸ்ட் பியர் த இண்டிகேஷன் நீபாஸ் நெக்ஸ்பெடார் do not redirect in French or language known to destination country. ஒருவேளை அங்கே அந்த இங்கேருந்து அனுப்பக்கூடிய பார்சல் வந்து அட்ரஸோட அட்ரஸில் மட்டும்தான் டெலிவரி பண்ணணும், அங்கேருந்து வேறு எதுவும் ரீடைரக்ஷன் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அனுப்புகிறவங்க விருப்பப்பட்டா அந்த டெஸ்பேட்ச் நோட்லேயும் பார்சல் மேலேயும் டூ நாட் ரீடைரக்ட்னு எழுதலாம். அதனோட ஃப்ரெஞ்ச் வேர்டு தான் நீபாஸ் நெக்ஸ்பெடர். இந்த ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து இங்கிலீஷ் வேர்டுக்கு டிரான்ஸ்லேஷன்லேருந்து கம்பல்சரி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு கொஷினாவது இருக்கும். 1லேருந்து 2 கொஷின் கம்பல்சரியாக இருக்கும் எல்லா எக்ஸாம்லேயும், பார்த்துக்கோங்க. இன் ஃப்ரெஞ்ச் ஆர் லாங்குவேஜ் நோன் டு டெஸ்டினேஷன்
அதாவது ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் எழுதியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கே டெஸ்டினேஷன் கண்ட்ரியில் எந்த லாங்குவேஜ் அங்கே அவங்களுக்கு புரியுமோ அந்த லாங்குவேஜில் அனுப்பலாம். மோஸ்ட்லி இங்கிலீஷில் இப்போது எல்லா கண்ட்ரியுமே இங்கிலீஷ் தான். ரீபேக்கிங் சார்ஜ் முன்ன பார்த்தோம். ரீபேக்கிங் சார்ஜ்னு சில கண்ட்ரீஸில் சார்ஜ் பண்ணுவாங்க. அது என்ன? A parcel which has to be repacked by post office in course of transmission to protect its contents is subjected to a repacking charge. This charge is levied only once in the entire transmission. அதாவது இங்கேருந்து ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய பார்சல் வந்து போகிற வழியில் ஏதாவது டேமேஜ் ஆகக்கூடும், கண்டென்ட்ஸ் செதறக்கூடாதுன்ற காரணத்தினால ரீபேக் பண்ணுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில். அதுக்குன்னு ரீபேக்கிங் சார்ஜ்னு தனியாக லெவி பண்ணுவாங்க. இது வந்து என்டையர் டிரான்ஸ்மிஷனில் ஒரு முறை தான் இந்த ரீபேக்கிங் சார்ஜ்ன்றது பண்ணுவாங்க. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் சார்ஜ், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த ஆர்டிக்கல் கிளியர் ஆகி வர்றதுக்காக கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் சார்ஜ்னு ஒன்று சார்ஜ் பண்ணுறோம். A parcel which is presented to customs for examination is subjected to postal charge in addition to customs duty. Customs duty மட்டும் இல்லாமல் அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீனு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கான சார்ஜ் வந்து தனியாகவாக பண்ணுறோம். At present in India, this charge is levied only on parcels which are actually found to contain dutiable goods. இப்போ வந்து எல்லா லெட்டருக்கும் நம்ம அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீ சார்ஜ் பண்ணுறது கிடையாது. டியூட்டியபிள் குட்ஸ் எந்தெந்த ஆர்டிக்கலில் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீ சார்ஜ் பண்ணுறோம். அட்வைஸ் ஆஃப் டெலிவரி, அட்வைஸ் ஆஃப் டெலிவரின்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அக்னாலஜ்மெண்ட் நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டில் எப்படியோ அதுதான் அட்வைஸ் ஆஃப் டெலிவரி ஃபாரின் போஸ்ட்டுக்கு. அட்வைஸ் ஆஃப் டெலிவரி கேன் பி அப்டைன்டு ஃபார் டெலிவரி ஆஃப் uninsured parcels addressed to all countries except, அதாவது நம்ம அனுப்புகிற எல்லா கண்ட்ரீஸ்க்குமே அட்வைஸ் ஆஃப் டெலிவரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் இந்த கீழே மென்ஷன் பண்ணியிருக்க 9 கண்ட்ரிஸை தவிர இந்த 9 கண்ட்ரீஸ்க்கு அட்வைஸ் ஆஃப் டெலிவரி நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பக்கூடாது. அந்த 9 கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தோம்னா கிரேட் பிரிட்டன் அண்ட் நார்தர்ன் அயர்லாந்து, பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரிஸ், பிலிப்பைன்ஸ், நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, யூஎஸ்ஏ, டெரிட்டரிஸ் ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் கனடா. இந்த 9 கண்ட்ரிஸை தவிர மற்ற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் நம்ம அட்வைஸ் ஆஃப் டெலிவரி அனுப்பலாம். தி ரிப்பப்ளிக் ஆஃப் ஈக்குவடார், தி ரிப்பப்ளிக் ஆஃப் எல் சால்வடார், த ரிப்பப்ளிக் ஆஃப் பனாமா அண்ட் த ரிப்பப்ளிக் ஆஃப் வெனிசுலா do not return postal parcels after the addressee has requested for their customs clearance since it is incompatible with most countries' customs legislation. அதாவது அட்ரஸி வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாருன்னா அந்த பார்சல்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இந்த மேலே மென்ஷன் பண்ணியிருக்க 4 கண்ட்ரீஸ்லேயும் அவங்க வாங்கலைனாலும் அவங்களே தான் வச்சுப்பாங்க. A foreign parcel should not contain any document in nature of personal correspondence. பார்சலில் பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. However, certain countries allow only one personal communication in parcels. நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டில் பார்த்துருக்கிறது போலவே தான் பர்சனல் கம்யூனிகேஷன் ஒன்று மட்டும் இருக்கலாம். ஆனால் அது ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் இருக்கலாம். மோஸ்ட்லி பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ் ஃபாரின் பார்சல்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. In all cases, documents of any nature can be sent through parcels only if they are from the sender and intended for addressee of the parcel or the persons living with them. ஒருவேளை பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ் இல்லாமல் மற்ற டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அனுப்புகிறாங்க அப்படின்னா அனுப்பலாம். ஆனால் அது வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் யாருக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும்னா சென்டருக்கும் அட்ரஸையோ அல்லது அவங்க கூட வாழ்கிறவங்களோ அவங்கள பற்றின டாக்குமெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அனுப்ப முடியும். A parcel tendered for dispatch abroad which does not fulfill the prescribed conditions are not accepted for dispatch. Breach of conditionாக இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டோம். An uninsured parcel containing articles the insurance of which is compulsory will not be accepted for dispatch. அதாவது அன்இன்சூர்டு பார்சலாக கொடுக்குறாங்க, ஆனால் அதில் கண்டென்ட்ஸ் வந்து இன்சூர் பண்ண வேண்டிய கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை நம்ம dispatchக்கு எடுத்துக்க மாட்டோம். If foreign parcel accepted for dispatch is returned to sender due to contents being prohibited articles, the charges for conveyance are recoverable from sender. Prohibited articles ஏதாவது அந்த பார்சலுக்குள்ளே இருக்குது, அதனால் என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன் ஆகலாம். அப்படி வரும்போது அந்த ரிட்டர்ன் வர்றதுக்கான கன்வெயன்ஸ் சார்ஜுன்னு நம்ம சென்டர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவோம். If no or contradictory instructions are given by the sender, the parcel will be automatically returned without advice and delivered to him after collecting the return charges. தவறான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புகிறாங்க அல்லது
ரிட்டன் டெஸ்பேட்ச் நோட் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் வந்து அங்கே டெலிவரி ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டருக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டு ரிட்டர்ன் சார்ஜஸ் சென்டர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவோம். If the sender of foreign parcel has indicated on the dispatch note and on the parcel to send advice of non-delivery to the sender and the addressee, such an advice will be sent to enable him to give fresh instructions regarding further disposal of the parcel. அதாவது சென்டர் வந்துட்டு அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரின்னு ஒன்று வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அனுப்பலாம். ஒருவேளை ஃபாரினுக்கு பார்சலை அனுப்புகிறாரு, அங்கே வந்துட்டு டெலிவரி ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அங்கே என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா சென்டர் வந்து அதுக்கு அடுத்து அந்த ஆர்டிக்கலை என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். At the time of giving fresh instruction, the sender will have to pay an advice of non-delivery charge. அப்படி ஃப்ரெஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுக்கும்போது அந்த அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி அங்கே அந்த கண்ட்ரியிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி அனுப்பியிருக்காங்க இல்லையா, அதுக்கான சார்ஜையும் சேர்த்து பே பண்ணணும். These instructions will be transmitted by the most rapid route without any extra charges. அப்போது அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரிக்கு மட்டும் சார்ஜ் பண்ணால் போதும், ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சார்ஜ் பண்ண வேண்டியது இல்லை. அந்த ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எதுவோ அந்த கண்ட்ரிக்கு அவங்க அனுப்பியிருக்க கண்ட்ரிக்கு ஏர் டிரான்ஸ்மிட் தான் ஃபாஸ்ட்டாக போகணும்னா ஏர் மூலமாகவோ அல்லது சர்ஃபேஸ் தான் ஃபாஸ்ட்டாக போகணும்னா சர்ஃபேஸ் மூலமாகவோ அனுப்புவாங்க. If the instruction relates to several parcels posted at same time at the same office by the same sender and addressed to the same addressee, a single advice of non-delivery charge is alone payable. அதாவது ஒரே டைமில் நிறைய பார்சல் புக் பண்ணியிருக்காங்க, ஒரே ஆஃபீஸ்லேருந்து ஒரே டைமில் புக் பண்ணியிருக்காங்க, அந்த எல்லா ஆர்டிக்கலும் ஒரே அட்ரஸுக்கு தான் அனுப்பியிருக்காங்க, ஒரே சென்டர்கிட்டேருந்து தான் போயிருக்கு. அதுக்கு எல்லா ஆர்டிக்கலுக்குமே அந்த அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி வருது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுக்குறாங்கன்னும் போது, ஏன்னா அங்கேருந்து அனுப்பும்போது ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் தனித்தனியாக அனுப்ப மாட்டாங்க, எல்லாம் ஒரே டைமில் தான் போகுதுன்றதுனால எல்லா ஆர்டிக்கலுக்கும் சேர்த்து ஒரே டைமில் தான் அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரின்றது அனுப்புவாங்க. இவங்க கொடுக்குற ஃப்ரெஷ் இன்ஸ்ட்ரக்ஷனும் அதே போல் எல்லா ஆர்டிக்கலுக்கும் சேர்த்து ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் கொடுப்பாங்க. அதனால் நம்ம எத்தனை ஆர்டிக்கல் எத்தனை பார்சல் அனுப்பியிருக்காங்களோ ஒவ்வொரு பார்சலுக்கும் தனித்தனியாக சார்ஜ் பண்ணாமல் சிங்கிள் அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரிக்கு மட்டும் சார்ஜ் பண்ணால் போதும். இதே போல் நம்ம ஆல்ரெடி ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பிஓ கெட் பார்ட் 1ல் பார்த்தோம். ஒரே டைமில் எத்தனை ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணாலும் அதுக்கான ரீகால் சார்ஜ் வந்து ஒரு ஆர்டிக்கலுக்கு தகுந்த மாதிரி 6 ரூபா தான் வாங்குவோம். அதே போல் தான் இதுலையும் ஜென்ரலான அன்இன்சூர்டு பார்சல்ஸ் அவ்வளோதான் சார். அடுத்ததாக இன்சூர்டு பார்சல்ஸ். ஃபாரின் பார்சல்ஸ் அட்ரஸ்டு டு சர்டன் கண்ட்ரிஸ் கேன் பி இன்சூர்டு ஃபார் தர் என்டையர் டிரான்ஸ்மிஷன். தி இன்சூரன்ஸ் லிமிட் வேரிஸ் அக்கார்டிங் டு த கண்ட்ரி ஆஃப் டெஸ்டினேஷன் அண்ட் ஆல்சோ அக்கார்டிங் டு த ரூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் எவ்வளோ பண்ணலான்னா 10,000க்கு பண்ணலான்னு. மேக்ஸிமமாக நம்ம கண்ட்ரி ஃபாரினுக்கு வச்சுருக்க லிமிட் 10,000. ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரிஸும் அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. இவ்வளோ இருக்க மேக்ஸிமமாக நமக்கு நம்ம கண்ட்ரிக்கு ரிசீவ் ஆகிற ஆர்டிக்கிளோட இன்சூரன்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும்னு. அப்படி அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்த போல தான் மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் லிமிட் இருக்கும் நம்ம புக் பண்ணுறது. ஃபாரின் பார்சல்ஸ் அட்ரஸ்டு டு சர்டன் கண்ட்ரிஸ், ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு அனுப்பக்கூடிய ஆர்டிக்கல் மட்டும்தான் என்டையர் டிரான்ஸ்மிஷனுக்கு இன்சூர் பண்ண முடியும். For some countries, the insurance facility is available only by surface or by air, and for other countries, it is available by both air and surface. ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு ஏர் மெயில் மட்டும்தான் இன்சூர் பண்ண முடியும், ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு சர்ஃபேஸ் வழியாக வர பார்சல் மட்டும்தான் இன்சூர் பண்ண முடியும். மற்ற கண்ட்ரிஸ் சில கண்ட்ரிஸ்க்கு ரெண்டுலேயுமே இன்சூர் பண்ணி அனுப்பலாம். ரூல்ஸ் அப்ளிகபிள் டு அன்இன்சூர்டு பார்சல்ஸ் அப்ளை டு இன்சூர்டு பார்சல்ஸ் ஆல்சோ, மியூட்டாட்டிஸ் மியூட்டாண்டிஸ் அப்ளையிங் த சேம். அதாவது அன்இன்சூர்டு பார்சலுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அது எல்லாமே இன்சூர்டு பார்சல்ஸ்க்கும் பொருந்தும். மியூட்டாட்டிஸ் மியூட்டாண்டிஸ்ன்றதும் ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட், அதுக்கான மீனிங் அப்ளையிங் த சேம். அதில் எப்படி இருந்ததோ அதே போல் இதுவும். Parcels addressed to countries for which insurance service is not available can be insured for inland transit only.
ஒருவேளை ஒரு கண்ட்ரிக்கு வந்து இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டியே கிடையாது, இந்தியாவிலேருந்து ஒரு கண்ட்ரிக்கு இன்சூர் பண்ணி அனுப்ப முடியாது அப்படின்ற சமயத்தில் அந்த சென்டர் விருப்பப்பட்டால் நம்ம இந்தியன் கண்ட்ரிக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு மட்டும் இன்சூர் பண்ணிக்கலாம். Advice of delivery can be obtained for insured parcels addressed to any country to which the service is available except for parcels addressed to Canada. அதாவது இன்சூர்டு பார்சல் எந்தெந்த கண்ட்ரிக்கு இருக்கோ அந்த கண்ட்ரிக்கு சர்வீஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அட்வைஸ் ஆஃப் டெலிவரி வச்சு அனுப்பலாம் எக்ஸப்ட் கனடா. கனடாவுக்கு மட்டும் இன்சூர்டு பார்சல் அனுப்பும்போது அட்வைஸ் ஆஃப் டெலிவரி அனுப்பக்கூடாது. Unlike inland insured parcels, advice of delivery is not furnished free in case of foreign insured parcels. The fees for advice of delivery for foreign insured parcels are the same as for registered letters. அதாவது நம்ம இன்லேண்டில் வந்து இன்சூர்டு ஆர்டிக்கலுக்கு அட்வைஸ் ஆஃப் டெலிவரி அதாவது அக்னாலஜ்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம். ஆனால் ஃபாரின் ஆர்டிக்கலுக்கு அது போல் இன்சூர்டு பார்சலாக இருந்தாலும் அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரீ கிடையாது. நம்ம ஃபாரின் ரெஜிஸ்டர்ட் லெட்டருக்கு அட்வைஸ் ஆஃப் டெலிவரி எவ்வளோ சார்ஜ் பண்ணி வாங்குவோமோ அதே ரேட் தான் ஃபாரின் ஆர்டிக்கலுக்கும். If an uninsured foreign parcel declared to contain or manifestly containing any of the objects of value for which insurance is compulsory is received from foreign country, the parcel shall be forwarded to the destination as insured parcel and delivered to the addressee subject to the payment of prescribed insurance fee in addition to the postage and registration fee at inland rates at the declared value of contents or the value assessed by customs, whichever is higher. அதாவது இன்சூர் பண்ண வேண்டிய கண்டென்ட் ஆர்டிக்கல்குள்ளே இருக்குது, ஆனால் இன்சூர் பண்ணாமல் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க. அது வந்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்ற சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை டெஸ்டினேஷனுக்கு இன்சூர்டு பார்சலாகவே ஃபார்வேர்ட் பண்ணுவோம். ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸிக்கிட்ட டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னே நம்ம இன்லேண்ட் பார்சல் ஒன்று புதுசாக புக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுவோமோ அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அதுக்கான போஸ்டேஜ் ஃபீ, அது இல்லாமல் இன்சூரன்ஸ் ஃபீ. அந்த இன்சூரன்ஸ் ஃபீக்கான அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா அவங்க அந்த பார்சலுக்கு மேலே அதனோட கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்மில் வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அந்த வேல்யூவோ அல்லது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்சல்னாலே கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ அதுக்கான கஸ்டம்ஸ் டியூட்டி அமௌண்ட் அதனோட வேல்யூ வந்து கண்டென்ட்டோட வேல்யூ எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ரெண்டில் எதனோட வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுக்கான இன்சூரன்ஸ் ஃபீயை நாம் வாங்குவோம் அட்ரஸிக்கிட்டேருந்து. இஃப் ரெஃப்யூஸ்டு பை அட்ரஸி த பார்சல் வில் பி ரிட்டன் டு த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். ஒருவேளை அட்ரஸி வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிக்க மாட்டேன்னு மறுக்கிறாரு, வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த பார்சலை நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து வந்ததோ அந்த கண்ட்ரிக்கே சென்டருக்கே ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அடுத்த காம்பன்சேஷன் ஃபார் லாஸ், டேமேஜ் ஆர் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கண்டென்ட்ஸ். பார்சல் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷன் எவ்வளோ கொடுப்போம். ஏர் பார்சல், இன்டர்நேஷ்னல் பார்சல் இஸ் அப் டு 40 SDR, மேக்ஸிமமாக 40 ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்னால் என்னன்ட்டு. IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து வச்சுருக்க ஒரு கரன்சி, அதுக்கு ஃபிசிக்கல் ஃபார்ம் கிடையாது. இப்போது ஆல்மோஸ்ட்டு ஒரு SDRன்றது நியர்பை 100 ரூபா, 96 ரூபா, 97 ரூபா வேல்யூ இருக்குது. அப்படி மேக்ஸிமமாக 40 SDR கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஒரு கேஜிக்கு 4.5 SDRன்னு வச்சுருக்காங்க. ரெண்டுல எது கம்மியோ அதுதான் கொடுப்பாங்க. பார்சல்ஸ் ஃபார் டெலிவரி ஃப்ரீ ஆஃப் ஆல் சார்ஜஸ் அண்ட் ஃபீஸ். இப்போ நம்ம பார்த்தோம் வேர் ஹவுசிங் சார்ஜ் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் சார்ஜ் பண்ணுவாங்க, கஸ்டம்ஸ் டியூட்டி வாங்குவாங்கன்னெலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சென்டர் விருப்பப்படுறாரு அப்படின்னா என்ன பண்ணலான்றது தான் இந்த பார்சல்ஸ் ஃபார் டெலிவரி ஃப்ரீ ஆஃப் ஆல் சார்ஜஸ் அண்ட் ஃபீஸ்ன்னு பார்க்க போகிறோம். Senders of parcel may by means of prepayment arrange for their delivery free of customs and other charges. This system is known internationally as franc de Troyes, free of charge.
அதாவது சென்டரே வந்துட்டு அதுக்கான அமௌண்ட் எல்லாம் முன்கூட்டியே புக்கிங் பண்ணும்போதே இங்கேருந்து அனுப்பும்போதே அதுக்கான பணத்தை சேர்த்து கட்டிட்டு டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறதுக்கு நேம் தான் டெலிவரி ஃப்ரீ ஆஃப் ஆல் சார்ஜஸ் அண்ட் ஃபீஸ், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அதை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃப்ராங்க் டி ட்ராய்ட்ஸ்னு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் சொல்கிறாங்க. அதுக்கான அந்த ஃப்ராங்க் டி ட்ராய்ட்ஸ்க்கான ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். தி ப்ரீபேமெண்ட் இஸ் இன்டெண்டட் டு கவர் customs duty, customs clearance fee, delivery charges, if any, and any other charges which might become payable by the addressee at the time of delivery. ஒரு பார்சல் அனுப்புகிறாங்க, அங்கே டெலிவரி ஆக வேண்டிய இடத்துல அட்ரஸி என்னென்ன சார்ஜ் எல்லாம் பே பண்ண வேண்டி இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே சென்டரே பே பண்ணி அனுப்பிடுவாங்க. அது மோஸ்ட்லி என்னென்ன ஃபீயாக வரும்னா கஸ்டம்ஸ் டியூட்டி, உள்ள டியூட்டியபிள் குட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு அங்கே இருக்க கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்ஜ் பண்ணி கஸ்டம்ஸ் டியூட்டி கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீ, நம்ம இந்தியாவில் வந்து டியூட்டியபிள் குட்ஸ் இருந்ததுன்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீன்னு ஒரு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். அதே போல் அந்தந்த கண்ட்ரிக்கு ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும். அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீ ப்ளஸ் டெலிவரிக்குன்னு ஏதாவது சார்ஜ் அங்கே பண்ணாங்கன்னா அதுவும் சரி. அட்ரஸியால் என்னென்ன அமௌண்ட்லாம் பே பண்ண வேண்டி வருதோ அது எல்லாத்தையும் இங்கே சென்டரே பே பண்ணிவிடுவார். The sender of a parcel posted under the system is required to deposit an amount expected to cover these charges. Normally the amount will be 75% of the declared value of contents. அதாவது இந்த ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் சர்வீஸ் மூலமாக ஒரு சென்டர் பார்சலாக அனுப்புகிறாரு அப்படின்னா அவர் வந்து அங்கே எவ்வளோ வேல்யூ அட்ரஸி பே பண்ண வேண்டி இருக்குமோ அந்த சார்ஜஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் முன்னாடியே டெபாசிட்டாக கட்டிடணும். நார்மலாக அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னா உள்ளே இருக்க கண்டென்ட் வேல்யூவில் 75% அமௌண்ட் இருக்கணும். தி சென்டர் இஸ் ரெக்வயர்ட் டு சைன் ஏ டிக்ளரேஷன் ஆர் ஃபார்ம் ஆஃப் அண்டர்டேக்கிங் டு த எஃபெக்ட் தட் ஹீ வில் பே எனி சம் ஓவர் அண்ட் அபவ் த டெபாசிட் அமௌண்ட் தட் மே பி ஃபவுண்ட் டு பி டியூ. ஒருவேளை அவர் கட்டியிருக்க டெபாசிட் அமௌண்ட்டை விட அட்ரஸி அங்கே அதிகமாக பே பண்ண வேண்டி இருக்குது, அதை இவரே முன்னாடியே கொடுக்குறேன்ட்டு மேலே ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்னு எல்லாம் எழுதி தான் அனுப்புவாங்க. அதிகமாக பே பண்ண வேண்டி வருதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இவர் ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்மில் சைன் பண்ணி கொடுக்கணும். அதாவது டெபாசிட் அமௌண்ட்டை விட எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக அங்கே பே பண்ண வேண்டி இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை நானே திரும்ப கொடுத்துட்றேன், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நானே பே பண்ணிவிடுவேன்னு சொல்லி அண்டர்டேக்கிங்கில் சைன் பண்ணி கொடுத்தா தான் அவர் இந்த சிஸ்டம் மூலமாக பார்சல் அனுப்ப முடியும். On the other hand, if the amount to be collected in foreign countries less than the deposit amount or the parcel is returned undeliverable, the excess amount or the deposit as the case may be refunded to the sender. முன்ன வந்து அண்டர்டேக்கிங் என்னென்னா அவர் கட்டின அமௌண்ட்டை விட அதிகமாக கட்ட வேண்டி இருந்ததுன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்ப கொடுத்துடுவேன்னு சொல்லி அவர் கையெழுத்து போடுவார். அதுவே அவர் கட்டியிருக்க அமௌண்ட்டை விட குறைவான அமௌண்ட்டு தான் அங்கே பே பண்ண வேண்டி இருக்குது, அந்த கண்ட்ரிக்கு நம்ம கொடுக்க வேண்டி இருக்குது, அல்லது அந்த பார்சல் வந்து ரிட்டன் வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து அமௌண்ட் குறைவாக பே பண்ண வேண்டி இருந்ததுன்னா ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை அந்த டெபாசிட்டருக்கு சென்டருக்கு திரும்ப கொடுத்துடலாம். ஒரு வேளை பார்சலே டெலிவரி ஆகாமல் ரிட்டன் வந்துடுச்சுன்னா அவர் டெபாசிட் பண்ண ஃபுல் அமௌண்ட்டை அவருக்கே ரிட்டன் கொடுத்துடலாம். These parcels should be marked clearly on the address side with the words to be delivered free of all charges, francs d taxes yet d droits. இப்படி இந்த ஃப்ரீ ஆஃப் டெலிவரி சார்ஜ் மூலமாக அனுப்பக்கூடிய பார்சல் அட்ரஸ் சைடில் கிளியராக மென்ஷன் பண்ணி அனுப்பணும். டு பி டெலிவர்டு ஃப்ரீ ஆஃப் ஆல் சார்ஜஸ்ன்னு மென்ஷன் பண்ணி அனுப்பணும். ஏன்னா அப்போ தான் அங்கே இருக்க கண்ட்ரிக்கு தெரியும். அந்த டு பி டெலிவர்டு ஃப்ரீ ஆஃப் ஆல் சார்ஜஸ்க்கான ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான் ஃப்ராங்க்ஸ் டி ட்ராய்ட்ஸ் எட் டி ட்ராய்ட்ஸ், ஃப்ராங்க்ஸ் டி டாக்ஸஸ் எட் டி ட்ராய்ட்ஸ். If the request for delivery free of charge is submitted after dispatch of the parcel, the sender is required to pay a special fee in addition to the other charges. ஒருவேளை பார்சலை வந்து ஃபஸ்ட்டே அனுப்பிட்டாரு, பார்சலை அனுப்பி டிஸ்பேச் ஆனதுக்கு பிறகு சென்டர் வந்துட்டு அதை ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் சிஸ்டம் மூலமாக அனுப்பணும்னு சொல்கிறாருன்னா இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபீ சென்டர்கிட்டேருந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கணும். When inward parcels are received from foreign country under this system, they will be delivered to the addressee without collecting any charges as said for outward foreign parcel. இப்போ நம்ம அவுட்வர்ட் ஃபாரின் பார்சலுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் எப்படின்றத பார்த்தோம். அதே சிஸ்டம் மூலமாக ஃபாரின்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வருது ஃப்ரீ ஆஃப் டெலிவரி, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் மூலமாக டெலிவரி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா
நம்ம இங்கேருந்து அனுப்புகிற ஆர்டிக்கலுக்கு எப்படி ப்ரொசீஜரோ அதே போல் அட்ரஸிக்கிட்டேருந்து எந்த அமௌண்ட்டும் வாங்காமல் டெலிவரி பண்ணிடுவோம். அந்த கண்ட்ரி சென்டர் யாரோ அந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து நாம் வாங்கிப்போம். இவ்வளோ தான் சார். இப்போது பார்சல் போஸ்ட் செக்ஷன் 5 வந்து இதோட முடிஞ்சது. அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் செக்ஷன் 6 மணி ஆர்டர்ஸை பற்றி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் பிஓகேட் பார்ட் 2 முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இதுவரை நடத்தி இருக்கிறதுலேருந்தே கம்பல்சரியாக 70% 80% மார்க்ஸ் கம்பல்சரியாக இருக்கும். தேங்க்யூ. நல்லா படிச்சுக்கோங்க.